சகோதரர்களே, கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தில் செங்குட்டபாளையம், அதாவது கிணத்துக்கடவு செங்குட்டபாளையத்தில் வந்து சுவாமி சித்பாவனந்தா மெட்ரிக் பள்ளி, அங்கே வந்து ஒரு 8ஆம் கிளாஸ் வகுப்பு படிக்கக்கூடிய, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த பெண் வந்து என்ன செய்திருக்காங்க, பெரிய மனுஷி, பூ போயிருவான்னு சொல்லுவாங்களா, அது ஆனதும் தேர்வு இப்போ நடந்து கொண்டு இருக்குது, பரீட்சை. அந்த அந்த பெண்ணு பெரிய மனுஷி ஆனதும் அடுத்த 2 நாள்ல தேதி மாற்றம் பண்ணி மூலாண்டு தேர்வு வந்துட்டு, அவங்களுக்கும் பெரிய மனுஷியான செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. பெரிய மனுஷியான சில பேர் கொண்டாடுறாங்க, அது கொண்டாடுறதுக்கு அவசியம் இல்லைன்னு வைங்களேன். அதை புனித தேரோட்டு விழா, நீராட்டு விழான்னு சொல்லி பத்திரிக்கைலாம் அடித்து கொண்டாடுவாங்க, அதை விட்டுருங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து அந்த முழு ஆண்டு தேர்வில் பரீட்சை எழுதுறதுக்கு வந்திருக்கு. 2 நாளில் பெரிய மனுஷியாய் மறுபடியும் ஒரு 2 நாள் எழுத வந்ததும், உனக்கு வந்து தீட்டு ஏற்பட்டிருக்கு. ஏடா, மாதவிடாய்ங்கிறது ஒரு பெண்களுக்கு இயற்கை, உலகம் தோன்ற பெண்கள் காலம் முதல் இன்று அழியிற வரைக்கும் வரக்கூடியது. இன்னும் வரைக்கும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்காம பாருங்க, ஒரு மூடனா. பகுத்தறிவை பேசக்கூடிய மாநிலம் தமிழகத்திலேயே இப்படி இருக்குதுன்னு சொன்னா, வட மாநிலங்களெல்லாம் எப்படி இருக்கும் என்று இந்த மாதிரி செய்தி அங்கேயே வந்திருக்கு. கற்பனை பண்ணி கூட பார்க்க வேண்டாம், நிறைய செய்திகள் இருக்கு. ஆனால் மறைச்சிடுவாங்க, காட்டு முராண்டிகள் ஆட்சி செய்யற இடம் இல்ல, செய்தி வெளியே வர்றதான் இப்படி அமைக்கிடுவாங்கல்ல செய்திகள், அப்படியே இருக்கு. இந்த பெண்ணை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ கிளாஸை வகுப்பறையை விட்டு வெளியில போ அப்படின்னு இருக்காங்க. வெளியில போங்கிறது மட்டும் இல்லை, அவமானப்படுத்தியிருக்காங்க. வெளியில போன்னு சொன்னாலே அவமானப்படுத்துறதுன்னா, வார்த்தைகள் தீண்டத்தகாத வார்த்தைகளையும் பேசி வெளியில இழுத்துட்டு போய் அந்த படிக்கட்டுல நின்று நீ எழுது என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறான்னா, அங்க உயர் அதிகாரி எப்படிப்பட்டவனா இருப்பான், மற்ற பள்ளியில இருக்கக்கூடியவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அவங்களும் கண்டிக்கலாம்ல. கண்டிக்கல, ஏகமா சுவாமி சித்தவானந்தனும் மொத்த பேரும் வெறி பிடிச்சவங்களா இருப்பாங்க போல இருக்கு. வர்ணாசலம் கொள்கையை எடுத்துக்கிறவாங்க போல இருக்கு. யாருமே கண்டிக்கல, ரசிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு எல்லா பெண் பிள்ளைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் என்ன தெரியுமா செய்யணும், உடனே கடுமையான முறையில கண்டிச்சு இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணா பயந்துருவான். இடைநீக்கம் பண்ணக்கூடாது, பணி நீக்கம் பண்ணணும் இந்த மாதிரி அயோக்கியர்களை எல்லாம். இப்ப இந்த மாதிரி வக்குவாரியம் பல பிரச்சனைகளுக்கு தொடர் போராட்டம் பண்ணணும், கண் துடைப்பு போராட்டம் பண்ணக்கூடாது. இதுக்கு அப்படி இல்லை, சும்மா போராட்டம் உள்ள போனாலே அவன் பயந்து என்ன செய்திருவான், வேலை பெறும்ல, பொருளாதாரம் பெறும்ல, உடனே இல்லை நான் தவறுதலா நடந்துட்டேன்னு மன்னிப்பு கேட்டுவான். இல்லைன்னா இடைநீக்கி, அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுக்கணும், நெருக்கடி கொடுக்கணும். பெற்றோர்கள் எல்லாம் உள்ள பேரணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு. இந்த மாதிரி இப்படிதான் கிருஷ்ணகிரியில நோம்பு டயத்துல முஸ்லீம்கள் நோம்பு வைத்தாங்கன்னு சொல்லி பள்ளிவாசல ஸ்கூலை விட்டு பள்ளியை விட்டு விரட்டி விட்டுட்டாங்க கிருஷ்ணகிரியில. அதுக்கு எல்லாரும் போய் குமிஞ்சாங்க, நோம்பு வைக்கிறதுனால உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி. அதை வந்து ஒரு இப்படி ரெண்டு இடத்துல நடந்துச்சு. கிருஷ்ணகிரியில நடந்தது, இன்னொரு மாவட்டத்திலையும் நடந்தது இந்த கடந்த ரமலான்ல. அப்ப இந்த மாதிரி வெறித்தனம் எப்படி வருது, உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தீட்டு என்பது பெரிய மனுஷி மட்டுமா? மாதம் நடந்தால் மாத விளக்கு என்பது இயற்கையின் ஒரு தன்மை, அதை எப்படி நீ பண்ணலாம்? அதை எதுக்கு நீ அந்த பிள்ளையை கேவலப்படுத்தி கூறுப்படுத்தி நாசப்படுத்தி வெளியே இழுத்து விட்டுருக்கிறான்? அந்த பிள்ளையுடைய போட்டோவோடலாம் போட்டு அந்த முகத்தை மறைச்ச மாதிரி மன வருத்தத்தோட பெற்றோர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்குறாங்க, வேதனைப்படுறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்களை என்ன செய்யணும், கடுமையான முறையில கண்டிக்கணும். எங்க நடந்தாலும் சரி உடனே பூந்துடணும். இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் உடனே என்ன செய்யும், கொஞ்சம் வேலை செய்யும். சின்ன சின்ன மேட்டர்கள், இந்த மாதிரி சின்ன சம்பந்தம்லாம் விட்டு கொடுத்துடக்கூடாது உரிமைகளை. என்ன உன் வீட்டுல மட்டும் அதிசய பெண்கள் இருக்காங்களா? எந்த அடிப்படையில பள்ளிக்கு வராதங்கிற, எந்த அடிப்படையில வராதங்கிற, என்ன சட்டத்தின் அடிப்படையில் சட்டமன்றது கூட பெண்கள் எம்எல்ஏ வரக்கூடாதா? அப்ப அந்த மாதிரி ஒரு வெறித்தனம் வந்து ஆசிரியர் என்னத்தை படிச்சிருக்கான் மண்டையில, இதைதான் வெறியோட சேர்த்து தான் படிச்சிருக்கானா? கல்வியோட மத வெறி இந்த மாதிரி கெட்டத்தன்மையும் சேர்த்து படிச்சிருக்கான். வக்கீல் வந்து பொய் சொல்ல படிக்கிற மாதிரி. அதான் வக்கீல் என்ன படிக்கணும், நீதியை நிலைநாட்டுறது தானே படிச்சிருக்கணும். ஓட்டையில பூந்து விளையாண்டு சட்டத்தை வளைக்கிறதையும் சேர்த்து படிச்சிருப்பான். இவன் இந்த காய்வாடி தனத்தையும் சேர்த்து படிச்சிருப்பான். அப்போ கல்வியாளர்கள் என்பவர்கள் நீதியை நிலைநாட்டக்கூடிய நல்மக்களாகவும் மக்கள் மீது அன்பு கொண்ட மக்களாகவும் இருக்கணும். பாமர மக்கள் மீது தூக்கி விடக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, கரடு முரடாகவும் கட்டு முராண்டிகளாகவும் இருக்கிறாங்க. படிப்போட சேர்த்து சில வெறியையும் என்ன செய்திருக்காங்க, படித்திருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு தகவலுக்கு சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகர்தான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.